பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். சின்ன கிளிகள் பறந்து பாட, சிந்து கவிதை கோயில்கள் பாட, புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் ஆனந்தம். பூ பூக்கும் மாசம் தை மாசம். நான் தூங்கியே நாளானது, அது ஏன் எனக்கொரு மோகம் வந்தது. பால்மேனியும் நூலானது, அது ஏன் அதற்கொரு தாகம் வந்தது. மனதினில் கோடி நினைவுகள் ஓடி, மன்னன் யாரென தேடுதோ, உன்னை பார்த்ததும் கூடுதோ. ஓ, இந்த தை மாதம், தை மாதத்தில் பூக்கள்லாம் நிறைய பூக்கும் இல்லைங்களா? நல்லா மல்லிகைப்பூலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப விலையாக இருக்கும். அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ நல்லா வரும் தை மாதத்துக்கு அப்புறமா. அந்த மாதிரி தை பிறந்தா வழி பிறக்கும். என்ன சொல்கிறீங்க? எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த தைக்காக. தை பிறந்தா வழி பிறக்கும். புது நெல்லை அறுத்து அந்த புது அரிசியில், பச்சரிசியில் பொங்கல் பொங்குவாங்க பொங்கல் அன்னைக்கு. அப்படித்தானே? பொங்கல் அன்னைக்கு புது பச்சரிசியில் பொங்கல் இடுவாங்க, சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதுதான் தமிழர் பண்பாடு இல்லைங்களா? காணும் பொங்கல் அன்னைக்கு மற்றவங்கள காண போகலாம், கோவிலுக்கு போகலாம், இல்லையா ஏதாவது டூருக்கு போகலாம். எதையாவது வெளியில் போய் காண முடிகிறவங்க காணுங்க, இல்லையாட்டி பக்கத்தில் இருக்கிறவங்கள காணுங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு மக்களை காண்றவங்க காணுவாங்க. ஊர் சைடெல்லாம் இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நல்ல மாடையெல்லாம் நல்லா அலங்கரித்து மாடுகளை கும்பிடுவாங்க. மறுநாள் இந்த ஜல்லிக்கட்டு, அப்பாடி ஜல்லிக்கட்டுக்காகவே சில மாடுகளை அந்த மாதிரி வளர்ப்பாங்கப்பா. அங்கே ஊர் சைட்லலாம் மாடுகளும் ஒரு குழந்தை மாதிரி இல்லைங்களா? அதை வச்சு அழகழகாக